இந்த முதலாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த அருமையான இந்த காலை தினத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We don't believe in days, we believe in God's presence. ஆண்டவரே, நாங்கள் நாட்களை நாங்கள் நம்புகிறதில்லை, ஆனால் நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நாட்கள் மாறலாம், ஆனால் நீங்கள் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையிலும் கூட தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு எங்கள் மத்தியிலே பரிபூர்ணமாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். We pray that Lord Jesus, your great presence over this place, Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. எங்கள் மத்தியில் உலாவிடும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சேர்ந்து கேட்போம் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுவோம் இந்த காலையிலே. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, His Son. Give thanks. Yes, Lord. We would like to give you thanks for everything that you are doing in our lives, Lord Jesus. In our life, Lord, we realize that your presence, Lord Jesus, make us to be more privileged, Lord Jesus. Even in this morning, Lord, Father, as we gather in your name, we would like, Lord Jesus, to declare that nothing is important in this whole world than your presence, Lord. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை காட்டுல இந்த உலகத்துல எங்களுக்கு முக்கியமானது வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அளவில்லாமுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே கர்த்தர் தருவீராக. எஸ், ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவி வருவீராக. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நல்லவர். ஆமென். ஒருவேளை நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நாட்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிகாஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஆண்டவர் நமக்கு டிக்ளேர் பண்ணதான ஒரு டேட்டோ டைமோ கிடையாது. இது இங்கிலீஷ் கேலண்டரை நம்ம பின்பற்றுறோம். அதனால் டேஸை பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எந்த நாள் இந்த இடத்துல ஆராதித்தாலும் கர்த்தர் இந்த இடத்துல மகிமைப்படுவார். ஆமென். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம், நம்ம விசுவாசிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அன்று இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி நம்ம விசுவாசித்து ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம ஆராதிக்கிறோம். அவர் அன்றைய தினம் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில தினந்தோறும் அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கூட நம்ம செய்திகள்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? ஆக்சிஜன் இல்லை, சிலிண்டர்ஸ் இல்லை, போதுமான வகையில் இல்லை, என்ன செய்ய போகிறோம் கவர்மெண்ட்டுக்கே தெரியல என்று சொல்லிய இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்லாம் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கிற இந்த தருவாயிலும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மறந்து போகக்கூடாது. ஜீவ சுவாசத்தை அவர்
மனுஷனுடைய நாசியிலே அவர் ஊதினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். God have breath is air inside the men's body என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லாட்டி அவனுடைய நாசியிலே அவர் ஊதினார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அவர் நினைச்சா என்ன காரியத்தினாலும் எப்பொழுதுனாலும் அவர் நமக்கு தர முடியும். ஒருவேளை நம்ம கவர்மெண்ட்டையோ ஹாஸ்பிட்டலையோ இவங்களெல்லாம் ஒரு பர்சன் நம்பி இருந்தாலும் கூட நம்ம முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். ஏன்னா நம்ம இந்த காலை வேளையிலும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆங்கில பாடல் நம்ம பாட போகிறோம். இது ஒரு பழைய பாடல். நீங்கள் எல்லாம் நிச்சயமா ஒரு வாட்டியாவது உங்க லைஃப் டைம்ல கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. And so glad you are in my life, and I'm so glad you came to save us. You came from heaven to earth to save us, Lord. You have taken up the cross and you have put it more high so that we could come with you on the day of resurrection, Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? இந்த பாடலை நம்ம தமிழ்லயும் பாட போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய். ஆண்டவருக்கு மொழி ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம எந்த மொழியில பாடினாலும் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிற திருச்சபையா இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாமா? எல்லாரும் கடைசி உள்ளவங்க வரையில எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Oh yes Lord, we lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. Sing this along. Glad you're in my life. I'm so glad you came to save us. You came, Lord, you came from heaven to earth to show the way from the earth to the cross. My debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Shalom Adore. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. Innoru aati Andure. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. Innoru aati sollu. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came, Lord, you came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. You came, Lord, you came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Tamil la paadum. Undan naamam uyarthuve, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. என் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மிக்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. உந்தன் நாமம் உயர்த்திடுவேன்.
கடைசியாய் பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே சிலுவை சுமந்தவாரே நாடி வந்தேனே சாவை வென்றவாரே உயிர் தேடுந்தவாரே உந்தன் நாமம் உயர்த்துவே உந்தன் நாமம் உயர்த்துவே உந்தன் நாமம் உந்தன் நாமம் உயர்த்துவே உந்தன் நாமம் உயர்த்துவே. கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருச்சபை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். We're going to lift God high, more and more high this time. Oh Jesus Lord. Hallelujah. Hallelujah. You love worship Lord. ஆண்டவருக்கு ஆராதனை என்றால் ரொம்ப பிரியம். அது இல்லாமல் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் ஆராதிக்கிற ஆராதனை இல்லாமல் மனுஷர்களாய் கூடி ஆராதிக்கிற ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் மனுஷரின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் கூட ஒரு வார்த்தையை நம்ம மெடிடேட் பண்ணுவோம். We're going to meditate only one word. We're going to meditate the word called Savior. Hallelujah. அவருடைய நாமம், அவருடைய பெயர் ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். அவர் நம்மை பாவத்திலிருந்து மாத்திரம் ரட்சிக்க வரவில்லை, பரவி வருகிற எல்லா நோய்களிலிருந்தும் நம்மை அவர் ரட்சிக்க இந்த பூமியிலே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை பயங்கள் ஜனங்களை ஆட்டி வைத்திருக்கலாம். ஒருவேளை கவர்மெண்டால எந்த காரியமும் செய்ய முடியாது என்று சொல்லி கைவிரித்திருக்கலாம். ஆனால் நம்ம நம்புகிறோம் ஆண்டவரே நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவைகள். Your all promises, O Lord Jesus, that are true in our lives, Lord Jesus. You will never forsake us. You will never leave us alone, Lord. Hallelujah. அந்த காலை வேளையில் சொல்லுவோமா, You are the Savior, Lord. Hallelujah. அந்த வார்த்தையை சொல்லுவோம், நீங்களே உலக ரட்சகர் ஆண்டவர், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் ஆண்டவர். எங்களை நீங்க கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவர், எங்களை நீர் விட்டு விலகுகிற தேவன் அல்ல ஆண்டவர். Yes, hallelujah. Hallelujah. சொல்லுங்க ஆண்டவரே, hallelujah. நீங்க ரட்சகர். Hallelujah. You can move the mountains. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் பர்வதங்களை அவர் நிலை பெயர செய்ய ஆண்டவரால முடியும். எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடையலா இருந்தாலும் சரி, no matter whatever it is, hallelujah, whether it is a Red Sea or a Jordan, God can do anything. Even if it is a Jericho wall, God can bring it down. Yes, hallelujah. Even in this morning, Lord Jesus, as we worship you, Lord, hallelujah, we declare to you, Lord, you are the Savior. You can move the mountains, and my God is mighty to save. My God is mighty to save this situation. My God is mighty to save this coronavirus. My God is mighty to save this COVID situations. My God is mighty to change this all quarantine situations, all this churches lockdowns. Yes, in the name of Jesus, in the name of Jesus, we worship you together, Lord Jesus, as you come down, Lord Jesus, with your abundance presence with us. Even in this morning, Lord Jesus, we declare your glory, we declare your honor, we declare your presence over this place, Lord. Hallelujah, Jesus, Lord. Savior, He can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Forever, on the of salvation, He rose and conquered the grave. Jesus conquered the Savior. Savior, He can move the mountain. He can move it. My God.
Jesus conquered the grave. Savior, He can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Everyone needs compassion, the love that never failing. Let mercy fall on me. Well, everyone needs forgiveness, a kindness of the Savior. Hope of nations. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Oh, Savior, He can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Oh, forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. So take me as you find me, all my fears and failure. Fill my life again. I give my life to follow everything I believe in, and now I surrender. Savior, He can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Savior, He can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Shine a light and let the whole world see. Singing for the glory of the risen King. Jesus, shine a light and let the whole world see. Singing for the glory of the risen King. Jesus, shine a light and let the whole world see. Singing for the glory of the risen King. Savior, He can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. One last time. Oh, Savior, He can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Shine a light and let the whole world see. We're singing for the glory of the risen King. Jesus, shine a light and let the whole world see. We're singing for the glory of the risen King. Savior, He can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Forever,
author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Savior, even today, as we worship God, He rose. He conquered the grave. Oh, He is mighty, Lord, forever. Author of salvation. He rose and conquered the grave. அவர் இன்றைக்கு ஜெயித்திருக்கிறதற்காக, மரணத்தை வீழ்த்தியிருக்கிறதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு, God, we want to thank you for defeating every disease, Lord Jesus, around us, defeating every circumstances, Lord, that are turning negative in our world, Lord Jesus. Right now we pray that, Lord Jesus, every of the situations, let it be changed by your name, Lord Jesus. In the name of Jesus Christ, we declare a deliverance over our world, Lord Jesus, over our hospitals, Lord Jesus, over our believers, Lord Jesus. Right now we pray for your greatest deliverance to be happening around us, Lord. In the name of Jesus, we give this time into your hands, Lord. Yes, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise Lord. Father, we commit this service in your mighty hand. May your special and gracious hands be upon us, O God. We want to listen to your voice. We pray that make every one of us to be sensitive to listen to your voice, O God. We want to have the ministry of the Spirit of God this morning. If anybody is sick in their physical body, Father, we pray that you will stretch forth your hands upon them and heal them right now, O God. We thank you for this day that you have given us, O God. Thank you for the beautiful worship that you have offered to us. We believe that you will accept all our worship and speak to our hearts this morning. We commit the rest of the time in your mighty hand. In Jesus' name we pray. Amen. You may be seated. We welcome all of you to this first service. இந்த முதலாவது ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். And we have 4 services today. இன்றைய நாளிலே நமக்கு 4 ஆராதனைகள் உண்டு. And first one will be in bilingual. முதல் ஆராதனை இருமொழி ஆராதனையாக இருக்கும். 9 o'clock we'll have second service. 9 மணிக்கு நமக்கு தமிழ் ஆராதனை இருக்கும். And evening 6 o'clock third service. மூன்றாவது ஆராதனை மாலை 6 மணிக்கு இருக்கும். And 7:30 fourth service. நான்காவது ஆராதனை 7:30 மணிக்கு இருக்கும். Since Sunday is lockdown, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லாக்டவுன் அறிவிக்கப்பட்டிருப்பதனால் we have shifted our service to Saturday. அதனால ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்கு நம்முடைய ஆராதனைகளை மாற்றி இருக்கிறோம். Any day is the holy day for us. நமக்கு எல்லா நாளும் பரிசுத்த நாள். Hallelujah. Hallelujah. Whether it is on Sunday or Saturday or Friday, we will worship God. ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நமக்கு பொருட்டு அல்ல, நாம் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். So don't think that Assemblies of God has become Seventh Day Adventist. Assemblies of God Church வந்து செவன்த் டே என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். சனிக்கிழமையில ஆராதனை வைப்பது Day is not important for us. நமக்கு கிழமைகள் முக்கியமானது அல்ல. So whenever we come to the presence of God, God is speaking to our hearts. எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் வருகிறோம், அப்போதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறாய் இருக்கிறார். And this morning we have a privilege to worship God with full of our hearts and mind, our strength. முழு இருதயத்தோடும் பலத்தோடும் இந்த காலை வேளையிலே அவர் ஆராதிக்கும்படிக்கு நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். And we believe that God has accepted our worship. நாம் நினைக்கிறோம், நாம் நம்புகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. So this is the time for the ministry of the Holy Spirit. இந்த நேரம் தான் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிற நேரமா இருக்கிறது. Keep your hearts open. நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து வைத்திருப்போம். Be sensitive to the ministry of God. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கவனமாய் காத்திருப்போம். And definitely God will speak to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். Please turn with me to book of Amos chapter 4 verse 12. ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்காக நாம் நம்முடைய வேதத்தை திருப்புவோம். And we are going to focus on only one word this morning. So இந்த காலையிலே ஒரே ஒரு வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். Prepare to meet your God. உன் தேவனை சந்திக்கும்படிக்கு நீ ஆயத்தப்படு. Prepare to meet your God. உன் தேவனை சந்திக்கும்படிக்கு நீ ஆயத்தப்படு. See, in our lives we are preparing for everything. இந்த காலை வேளையிலே நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். We are preparing for our job.
நம்முடைய வேலைக்காக நாம் தயாராகிறோம், preparing for our weddings, நம்முடைய திருமண காரியங்களுக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம், and preparing for education, நம்முடைய படிப்பின் காரியத்துக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம், and for our future, நம்முடைய எதிர்காலத்துக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம், and especially for travel. நம்முடைய பயணத்துக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். See, there are several kinds of travel in our lives. நம்முடைய வாழ்க்கையில பல பயணங்கள் காணப்படுகிறது. We have a short trip, vacation trip, long trip, wedding trip, and especially international trips. குறுகிய கால பயணம், நெடுதூர பயணம், விடுமுறை கால பயணம் மற்றும் பன்னாட்டு பயணங்கள் நாம் திட்டமிடுகிறோம். If you are going to Trichy for 2 days, you will have a small bag in your hands. ஒருவேளை திருச்சிக்கு நாம் 2 நாள் பயணமாக செல்வோம் என்றால் ஒரு சிறிய பையை நம்மோட வைத்திருப்போம். But if you are going to another country, the preparation, too much preparation is needed. வேறு ஒரு நாட்டிற்கு நாம் பயணம் செய்கிறோம் என்றால் அதனுடைய ஆயத்த காரியங்கள் மிகவும் அதிகமாக காணப்படும். You have to collect every papers very carefully. எல்லா விதமான சான்றுகளையும் நாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். Visa is important. So visa ரொம்ப முக்கியமானது. Passport. நம்முடைய பாஸ்போர்ட் முக்கியமானது. And all other necessary papers. மற்ற எல்லா அனுமதி கடிதங்களும் நமக்கு முக்கியமானது. And at least 3 hours before you are supposed to be in the airport. 3 மணி நேரத்துக்கு முன்பதாகவே நாம் விமான நிலையத்துக்கு சென்று விட வேண்டும். Just to travel 3 hours to reach another country, we prepare a lot in our lives. ஒரு 3 மணி நேரத்திலே நாம் ஒரு நாட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நாம் மிகவும் ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But in our spiritual journey, we need to prepare for our eternity. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலே நம்முடைய நித்தியத்திற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். Somebody said that life is short, you better enjoy it, but eternity is long, you better prepare for it. ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம் தான், அதை வந்து நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் நித்தியமானது மிக தூர பயணம், அதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. Maximum 80 years we are going to 80 or 90 years we are going to live on this earth. 80 வருடங்களோ அல்லது 90 வருடங்களோ இந்த உலகத்திலே நாம் வாழலாம். Okay, 100 or 110. அல்லது 100 வருடங்களோ அல்லது 110 வருடங்களோ கூட இருக்கலாம். But eternity is long. ஆனால் நித்தியம் வந்து நிரந்தரமானது, அது மிக தூரமானது. How many years we are going to live with God in heaven, we don't know. எத்தனை ஆண்டுகள் பரலோகத்திலே ஆண்டவரோடு நாம் வாழ போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. Crores of years we are going to live with God in heaven. கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆண்டவரோடு நம்ம வாழ போகிறோம். That is greater than the international trip. அது வந்து பன்னாட்டு பயணங்களை காட்டிலும் மிகவும் பெரியதாய் காணப்படுகிறது. So every member or every believer in our church must prepare themselves to meet our God in the air. நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படிக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். Two things are uncertain. Often we know that two things are uncertain in our lives. 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் இல்லாதவை. One is our death, நம்முடைய மரணம். Another one is second coming of Jesus Christ. இரண்டாவது ஆண்டவருடைய இரண்டாவது வருகை. We don't know when these two things will take place in our lives. நமக்கு தெரியாது இந்த 2 காரியங்கள் எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் என்று சொல்லி. See, 7:55 we are sitting inside of the church and worshiping God and listening God's word. So 7:55 மணிக்கு இந்த காலை வேளையில இங்கே உட்கார்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But you and I don't know what will happen to us at 8 o'clock. 8 மணிக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. Every minute, in every second, every minute is in the hands of God. ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடிகளும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே இருக்கிறது. That's why Psalmist David says that my days are in the hands of God. தாவீது இப்படியாக சொல்கிறார், என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது என்று சொல்லி. We all know that the present situation is very critical. இன்றைய காலகட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது மிகவும் ஒரு குறுகிய காலமா இருக்கிறது, கடுமையான காலமா இருக்கிறது. Actually, doctors have advised us not to have any services and go for online. So மருத்துவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், நீங்கள் கூடி ஆராதிக்க வேண்டாம், நீங்கள் ஆன்லைனில் ஆராதிங்கள் என்று சொல்லி ஒரு அட்வைஸை அவர்கள் கொடுக்கிறார்கள். We respect their advices. அவருடைய பேச்சுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். But by faith we are gathering here today. ஆனா விசுவாசத்தினால இந்த இடத்தில் நாம் இப்பொழுது கூடி இருக்கிறோம். We believe that no harm will take place when we gather together to worship God. நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இப்படியாக கூடி ஆராதிக்கும் போது நமக்கு எந்த தீங்கு வராது என்று சொல்லி நாம் ஆழமாக விசுவாசிக்கிறோம். But on the other hand we need to be very careful. அதே நேரத்தில் நாம் அடுத்த இடத்தை பார்க்கும்போது நாம் ஜாக்கிரதையோர்களாக இருக்க வேண்டும். This pandemic is going from bad to worse. So இந்த பிரச்சனையானது மிகவும் கொடியதா இருந்து மிக அதிகமான கொடிய காலகட்டத்திற்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. We don't know who will be affected next. யார் இந்த வியாதியாலே பாதிக்கப்படுவார்கள் என்று தெரியவில்லை. We in our spiritual journey, we as a believer in our spiritual journey need to prepare our lives for the eternity. நமக்கு என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆகிலும் நாம் நம்முடைய தேவனை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். Since we have very short time, we are going to focus on only one word or one kind of preparation this morning. நேரம் நமக்கு குறைவா இருப்பதனால ஒரே ஒரு வார்த்தையை நாம் இந்த காலையிலே தியானிக்க இருக்கிறோம். On book of Job chapter 11 verse 13. யோபு எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் திருப்புவோம். Read it in Tamil. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். Okay. You prepare your heart.
உன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்து. That is the word we are going to focus on today. இந்த காலை வேளையிலே நாம் இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். In the Bible, the word heart doesn't mean physical heart. So இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இருதயமானது மனுஷீக தன்மையில இருக்கிற இருதயம் அல்ல. We know that heart is a pumping station. நமக்கு தெரியும் இருதயம் நம்ம பம்ப் பண்ணுகிற ஒரு நிலையம் என்று நமக்கு When தெரியும். heart stops its function, the life will come to an end. ஒருவேளை இருதயம் அது செயலிழந்து போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கை முடிந்தது. But whenever the Bible uses the word heart, it doesn't mean the physical heart, rather inner man. எப்பொழுதெல்லாம் வேதாகமம் இருதயத்தை நமக்கு சொல்லுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது நம்முடைய உடற் சம்பந்தமான இருதயம் அல்ல, நம்முடைய உள்ளான இருதயம். There are two parts in our lives. இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. One is visible, ஒன்று பார்க்கக்கூடியது, another one is invisible. இன்னொன்று பார்க்க கூடாதது. One is material, ஒன்று பொருளை சார்ந்தது அழியக்கூடியது, another one is immaterial. இன்னொன்று அழியக்கூடாதது. So we see the physical body which is invisible. So நாம் அழியக்கூடிய உடல் சார்ந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். But soul and spirit are the parts of the invisible part. ஆத்மா அந்த சரீரம் ஆன்மா பார்க்க கூடாதது. But the Bible says you prepare in your inner man. வேதம் நமக்கு சொல்லுகிறது பார்க்க கூடாத அழியக்கூடாதா இருக்கிற அந்த உள்ளான மனிதனை நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. You prepare your soul and spirit. ஆத்மாவை ஆவியை நாம் தயார்படுத்த வேண்டும். Because this physical body is going to be buried one day. இந்த உடலாகப்பட்டது ஒரு நாளிலே மண்ணிலே புதைக்கப்பட போகிறது. But soul and spirit are going to live forever with God in heaven. ஆன்மாவும் ஆவியும் எப்பொழுதும் ஆண்டவரோடு வாசம் செய்கிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So if we prepare for our physical, if we take time to prepare for our physical body, how much more we have to take time to prepare for our soul and spirit which is in invisible part. ஒருவேளை உடல் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நாம் எவ்வளவு நேரம் எடுத்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோமோ அதை காட்டிலும் உள்ளான மனிதன் ஆயத்தப்படுத்த நாம் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும். Just 30 or 40 minutes we are going to receive this message. So ஒரு 30 அல்லது 40 நிமிடங்கள் இந்த செய்தி நாம் கேட்கிறோம். But after going home you take time to look at or analyze the condition of your heart. So நாம் வீட்டுக்கு சென்ற பிறகு இதை தியானித்து நாம் உள்ளான மனிதன் நம்முடைய ஆன்மா எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறது என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். This is the day that God has given us to analyze our lives and to prepare for eternity. இந்த நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாள். இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய வருகைக்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா, நம்முடைய ஆத்மா ஆயத்தமா இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Please turn with me to the book of Exodus chapter 7 verse 13. யாத்ராகமம் எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நாம் நேரா நம்முடைய And Pharaoh's heart grew hard and he did not heed them as the Lord had said. So 7:13 7:13. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். The Bible says that the Pharaoh's heart was hardened. வேதம் இப்படியா சொல்லுகிறது, பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்டது என்று சொல்லி. In Tamil Bible it is written that God hardened the hearts of the Pharaoh. ஆனா தமிழ் வேதாகமம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லி. But actually in fact that is not true. அது உண்மை அல்ல. God did not harden the hearts of the Pharaoh. ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தவில்லை. But he has foreknowledge. அவனுக்கு முன்னால் இருக்கிற காரியங்களை பார்க்கக்கூடிய அந்த ஞானம் இருந்தது. You and I know what is happening right now in our lives. நமக்கு தெரியும் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று நம்மளால ஓரளவுக்கு நாம தீர்மானிக்க முடியும். And most of us have forgotten the past events. ஒருவேளை நடந்து முடிந்த காரியங்களை மறந்து இருக்கலாம். We never know what will happen tomorrow. நாளைக்கு என்ன நமக்கு நடக்கும் என்பது தெரியாது. Because our understanding is limited. So நம்முடைய புரிந்து கொள்ளுதல் ஒரு குறுகியதாக இருக்கிறது. But God's perspective is completely different from human's perspective. ஆனால் ஆண்டவருடைய பார்வை மற்ற காரியங்களை காட்டிலும் மிகவும் பெரிதாய் காணப்படுகிறது. He looks from above. மேலே இருந்து அவர் பார்க்கிறார். He knows our past tense. நம்மளுடைய கடந்த காலம் அவருக்கு தெரியும். He knows what is happening in our life at present. இந்த நேரத்திலே நமக்கு என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். He knows what will happen to you tomorrow. நாளைய நேரத்திலே என்ன நடக்கும் என்பதும் அவருக்கு தெரியும். So through his foreknowledge God sees Pharaoh definitely would harden his heart one day. அவருக்கு தெரியும் நன்றாக பார்வோன் வருகிற காலங்களிலே தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவான் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. Several times God gave him warning through Moses and Aaron, but Pharaoh hardened his heart. ஆரோன் மூலமாகவும் மோசே மூலமாக நிறைய நேரங்களிலே அவனுக்கு எச்சரிக்கை அனுப்பியும் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். Sometimes our heart's condition or the condition of the heart may be hardening heart. So நம்முடைய இருதயம் கூட
பல நேரங்களிலே கடினப்பட்ட இருதயமாய் காணப்படுகிறது. So you take time to check your heart whether it is hard or not. நம்முடைய நேரம் எடுத்து நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்முடைய இருதயம் கூட கடினப்பட்டு இருக்கிறதா You என்று read several chapters of Exodus. சோ யாத்திராகமத்திலே நம்ம எல்லா அதிகாரங்களையும் படிக்கும் பொழுது Since he has hardened his heart, the Bible says that he was not able to heed the voice of God. அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திய நிமித்தமாக ஆண்டவருடைய சத்தத்தை அவரால் கேட்க முடியவில்லை. Whenever you harden your heart, you cannot receive or listen the word of God in your life. நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்மால் கேட்க முடியாமல் போய்விடும். God is always ready to speak with us. ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு பேச தயாராக இருக்கிறார். Anytime, anywhere, in any places, he is ready to speak. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலை எந்த காலத்தில் எந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுவதற்கு தயாராக But இருக்கிறார். the question is, are we ready to receive God's word? ஆனால் கேள்விங்க என்ன என்றால் நாம் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா என்று சொல்லி. So you look at or read the book of Job, we understand Job and his friends were talking and God couldn't talk with them because they were not ready to listen. யோபு என்ற புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது யோபுவுடைய சகோதரர் யோபுவுடைய நண்பர்கள் யோபோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் ஆண்டவரால் அவரோடு பேச முடியாமல் போய்விட்டது. Most of the times when we come to the church, we sit in the church, just we join with the worship, but we cannot receive the word of God because our hearts are very hard. நம்முடைய இருதயம் மிகவும் கடினப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம ஆலயத்தில் வந்து இங்கே உட்கார்ந்து ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நம்மால் கேட்க முடியாமல் போய்விடுகிறது. This morning ask God to break your hardness so that you can receive the word of God. இந்த காலையிலே அவரிடத்தில் கேட்போமாக அந்த கடினப்பட்ட இருதயம் உடைக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. Hallelujah. Hallelujah. So as a result of the hardening, Pharaoh could not respect God. கடினப்பட்டதன் நிமித்தமாக பார்வோன் ஆண்டவரை மதிக்காமல் போய்விட்டது. So he told Moses, who was he that I should obey him? அதன் நிமித்தமாக பார்வோனிடத்தில் மோசே இடத்தில் கேட்கிறார், அவர் யார், அவருக்கு நான் ஏன் வணங்க வேண்டும் என்று சொல்லி. Most of the Christians don't respect God, they just ignore the presence of God. The reason is the heart is hard. நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற தன்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக ஆண்டவரை அவர்கள் வணங்காதவர்களாக ஆண்டவரை அவர் மதிக்காதவர்களாக காணப்படுகிறார்கள். And Pharaoh did not take the word of Moses seriously. பார்வோன் மோசேயுடைய வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தி எடுத்துக்கொள்ளவில்லை. He never thought that this issue would be the national wide issue. அவன் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, நாட்டுக்கு வந்த பிரச்சனை என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. Pharaoh never understood the seriousness of the issue. இந்த நாட்டுக்கு வந்த பிரச்சனை மிகப்பெரிய கொடுமையான பிரச்சனை என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. He couldn't listen what would happen in the next moment. என்ன நடக்க போகிறது என்பதை அவரால் அனுமானிக்க முடியாமல் போய்விட்டது. So you know at the end what happened to the Egyptians. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. The firstborn in every family was killed. முதல் அந்த நாட்டிலே பிறந்த முதல் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு போய்விட்டது. The entire nation was crying. முழு நாடும் அதற்காக அழுது புலம்பினது. And the kings and the cabinet, they couldn't know what they were supposed to do. அமைச்சர்களோ அது மற்ற அதிகாரிகளால ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. Because of the hardening of the heart of one man. So ஒரு மனிதனுடைய கடினத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை அந்த நாடு சந்தித்தது. Always understand, if you harden your heart, your next generation will be affected. ஒருவேளை நாமும் அப்படிப்பட்ட கடினமான இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய சந்ததியும் அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாய் போய்விடும். We are facing a critical situation in our nation. இந்த நாளிலே நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள நாம் போய் கொண்டிருக்கிறோம். So we are blaming the government. நாம் அரசாங்கத்தை குறை சொல்லுகிறோம். We are blaming the hospitals. ஒருவேளை மருத்துவமனைகளை குறை சொல்லுகிறோம். We are blaming the medical doctors. ஒருவேளை மருத்துவர்களை நாம் குறை சொல்லலாம். But understand, government and medical science cannot bring end to this pandemic. இந்த பிரச்சனை வியாதியினுடைய பரவலுக்காக அரசாங்கமோ அல்லது மருத்துவமனைகளோ மருத்துவர்களால ஒரு முடிவை கொண்டு வர முடியாது. The churches have to take responsibility for this pandemic. பரிசுத்த ஆலயமாகிய நாம அதற்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். It's you and I have to sit in the presence of God and cry for the nation. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலே அழுது ஜெபிக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுப்பார். Somebody may have been affected today, tomorrow we may be affected. இன்றைய நாளிலே ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நாளைக்கு நாம் அதிலே பாதிக்கப்படலாம். But if your heart is hard, and this is the right time to ask God to break into pieces so that you'll have a soft God in which you can understand the things of God. நம்முடைய இருதயம் ஒருவேளை மிகவும் கடினப்பட்டிருக்குமா, இந்த காலையிலே அவருடைய இடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய கடினத்தன்மையை உடையுங்க என்று சொல்லி மென்மையான இருதயத்தை தரும்படியா இந்த காலையிலே அவருடைய இடத்தில் கேட்போமாக. When we harden our heart, our marital relationship will be broken. கடினமான இருதயம் இருந்தால் திருமண வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பை நாம் சந்திப்போம். The Pharisees went to Jesus and asked him, shall we divorce our wives?
பரிசேயர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டார், என்னுடைய மனைவியை நாம் வந்து விவாகரத்து செய்து விடலாமா என்று சொல்லி. And Jesus said no. ஆண்டவர் சொன்னார் வேண்டாம் என்று சொல்லி. Then they quoted the law of the Moses. ஒருவேளை மோசேயினுடைய அந்த கட்டளைகளை அவர்கள் குறித்தார்கள். Moses only, our forefather Moses only had taught us that we can divorce our wives. முற்பிதாவாகிய எங்களுடைய மோசேஸ் சொல்லி இருக்கிற மனைவியை விவாகரத்து செய்யலாம் என்று சொல்லி. And immediately Jesus said that in Mark chapter 10 we read, Moses had said because of the hardening of your hearts. மோசே மார்க் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே உங்களுடைய கடின இருதயத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மோசே உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். That was not the original plan of God. ஆனால் அது உண்மையான ஆண்டவருடைய திட்டம் அல்ல. When God created the institution of marriage, he didn't mean it. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த திருமணத்தை நடத்தி இந்த திருமணத்தை ஒப்பந்தத்தை கொடுத்திருப்பாரானால் அவர் பிரிக்கிறவராய் இல்லை. So the Bible says very clearly, if you harden your hearts, your relationship, marital relationship will be in trouble or broken. இந்த காலையில வேதம் நமக்கு நன்றாக சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் கடினமாக இருந்தால் நம்முடைய திருமண வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை உண்டாகும் என்று. If you have serious problem in your marital relationship, you just check your heart. திருமண உறவிலே ஒருவேளை நமக்கு பிரச்சனைகள் இருக்குமானால் நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Your understanding of the word of God will be affected. நாம் புரிந்து ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில் நமக்கு தவறு ஏற்படும். Your future will be in dull mode. நம்முடைய எதிர்காலம் மிக மோசமானதாக போய்விடும். The God given talents and the gifts will not be operated when your heart is hard. நம்முடைய திறமைகளும் நம்முடைய தாளந்துகளும் வீணாக போய்விடும் நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக. To an end we will die spiritually. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களே கடைசியில் நாம் இறப்பவர்களாக மரித்து போவர்களாக காணப்படுவோம். So hardening may be one of the condition of our heart. So நம்முடைய இருதயம் கடினத்தின் நிமித்தமாக நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். You just take time to be in the presence of God and check it. If it is still hard, ask God to break it so that you'll have a preparation for eternity. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே, ஆண்டவரே ஒருவேளை நம்முடைய இருதயம் கடினமாக இருக்குமானால் அந்த கடினத்தன்மை உடைந்து நம் தேவனை சந்திக்கும்படிக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். And the second condition of the heart is Deuteronomy chapter 8 verse 14. When your heart is lifted up and you forget the Lord your God who brought you out of the land of Egypt from the house of bondage. So இரண்டாவது காரியம் உபாகமம் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். Okay, enough. So the second word I would like to mention is hearty heart or greedy heart. So மேட்மையான இருதயம். When everything is full or when everything seems right in our lives, sometimes we may have hearty or proud heart sometimes. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக காணப்பட இருந்தாலும் கூட மேட்டிமை கொண்ட இருதயம் நம்மிடத்தில் காணப்படும். So when people are so spiritual in their lives, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாக இருக்கிற மக்களிடத்திலும் கூட when they have problem, they immediately turn to spiritual mode. So ஒருவேளை பிரச்சனைகள் வரும்போது ஆவிக்குரிய விஷயத்துக்கு தங்களை மாற்றிக்கொள்வார்கள். We have several modes in our cell phone. நம்முடைய மொபைல் போன்ல கூட நிறைய அந்த காரியங்கள் காணப்படும் மோட்ஸ் காணப்படுகிறது. Silent mode, அமைதியாக இருத்தல், vibration mode, and vibration mode, driving mode, and வாகனம் ஓட்டும்போது தொடர்பு கொள்ள முடியாத ஒரு sleeping mode, and தூங்கும்போது ஒரு வகையான பிரிவு இருக்கிறது. don't disturb mode, எங்களை தொல்லப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறது. and finally switch off mode. நிறுத்தி விடுவது கடைசியாக. So most of the people we know technology and we are living in the technology world. So most of the times when we come to the church, we put ourselves in the silent mode. நாம் ஆலயத்துக்கு வரும்போது எல்லா மோடுகளிலும் நமக்கு மிகவும் பிடித்த மோடு அமைதியாக இருந்து விடுவது. In the worship we are in the vibration mode. So ஒருவேளை ஆராதனைக்கும் போது நாம் நன்றாக வைப்ரேஷனாக இருப்போம். So when worship is over, we'll put ourselves into the silent mode. ஆராதனை முடிந்த பிறகு இந்த வைப்ரேஷன் மோட்ல இருந்து அமைதியான மோடுக்கு நாம் வந்து விடுவோம். Nothing goes inside. எதுமே நம்ம இருதயத்துக்குள்ளாக போகாது. Why people are coming? I'm not talking about you, I'm talking about Christians in general. நான் உங்களை குறித்து பேசுவேலே பொதுவான கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறேன். Why they are coming to the fasting prayer? ஏன் உபவாச கூட்டங்களுக்கு வருகிறார்கள்? Because they have problem in their lives. அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கிறது. And some will ask, pastor, don't you have any fasting prayer this week? So ஒருவேளை இப்படியாக கேட்பார்கள், பாஸ்டர் இடத்திலே, பாஸ்டர் இந்த வாரம் எந்த உபவாச கூட்டமும் இல்லையா என்று சொல்லி. So when we have problems, we turn to God.
நமக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்பொழுது நாம் நம் தேவனிடத்திலே நாம் சார்கிறோம், நம் தேவனை திரும்பி பார்க்கிறோம். When everything seems right or when everything goes right, we don't turn to God. எல்லாமே சரியாக நம்முடைய வாழ்க்கையில போய் கொண்டிருந்தால் அப்போது ஆண்டவரை மறந்து விடுகிறோம், ஆண்டவரை நாம் பார்ப்பது கிடையாது. That's why Bible says that when your heart is lifted up, you never forget the acts of God. நாம் நம்முடைய வாழ்க்கையில உயரும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து போய் விடக் கூடாது. You later read Deuteronomy chapter 8. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் மேற்கொண்டு படித்து பாருங்கள். The Israelites were led by God into the prosperous land. இஸ்ரவேல் மக்களை நல்ல செழிப்பான நிலத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிநடத்தி கொண்டு வந்தார். There was olive oil and honey. ஆலிவ் ஆயில் தேனும் நிறைந்த நாடா இருந்தது. We have only coconut oil here. நாம் இங்க நமக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் கிடைக்கிறது. Canaan they had olive oil, very expensive oil. கானானிலே ஆலிவ் ஆயில் மிகவும் விலை உயர்ந்த எண்ணெய் கிடைத்தது. A land of wheat and barley. அந்த கோதுமையும் மற்ற எல்லா காரியம் செழிப்பான நிலமாய் காணப்பட்டது. And there were fig trees and pomegranate. அத்தி பழங்கள் மற்ற பழ மரங்கள் நிறைந்த நிலமாய் காணப்பட்டது. They lived in the land without any scarcity. எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாத செழுமையான நிலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். The Bible says that they had lacked nothing. வேதம் இப்படியே சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி. They could dig the hopper under the land. எதையுமே அவர்களால் நோண்டி பார்க்க முடியவில்லை. So they were living in the prosperous land. நல்ல செழுமையான நிலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். But the Bible says that always they forgot the acts of God. ஆனால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய கிரியைகள் அவர் மறந்து போய் விட்டார்கள். Proud or greedy or haughty heart sometimes will make us to forget the deeds of God in our lives. மேட்டிமையான இருதயம் இப்படியாய் நம்மிடத்திலே காணப்படுமாயின் ஆண்டவருடைய காரியங்களை மறக்க செய்துவிடும். We have so much of blessings in every aspect of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். But we humans sometimes don't focus on the blessings. நாம் ஒருவேளை நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறவர்களா இல்லாமல் போய் விடுகிறோம். We always look at what we don't have. நாம் பார்ப்பதெல்லாம் நமக்கு எது கிடைக்கவில்லையோ எது நம்மிடத்தில் இல்லையோ அதை மாத்திரமே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். Always we are murmuring in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And always we criticize God and the church and the servants of God. எப்போது ஆண்டவரையும் சபையையும் கிறிஸ்துவ பிள்ளைகளையும் நாம் அவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். So if your heart is in that condition, you cannot prepare your heart for eternity. ஒருவேளை அப்படிப்பட்ட காலத்திலே அப்படிப்பட்ட மனப்பாங்கிலே நாம் இருப்போமானால் நாம் தேவனை சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்பட முடியாது. This is the day that you have to prepare your heart for eternity. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க காலம், நாம் நம்முடைய நித்தியத்திற்காய் ஆயத்தப்படுகிற நேரமாய் இருக்கிறது. So take time, you sit in the presence of God as a family and give thanks to God for whatever he has given in your life. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் குடும்பமாக அமர்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் அவருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும். Say hallelujah. Hallelujah. Thank for divine protection. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்த வேண்டும். We need to thank God for the divine providences. நமக்காய் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நமக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Thank God for the shelter that he has given to you. நமக்கு கொடுத்திருக்கிற கூடாரத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Thank God for the vehicles and the money and the work, everything that God has given us in our life. நமக்கு கொடுத்திருக்கிற வாகனத்துக்காக பணத்துக்காக மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். And especially thank God for the oxygen that we are inhaling in our lives. நாம் முக்கியமாக ஆக்ஸிஜனை நாம் சுவாசிப்பதற்கு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆக்ஸிஜனுக்காக நன்றி செலுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. People are dying without oxygen. ஆக்ஸிஜன் இல்லாமல் பல மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். Almost every state they have scarcity for oxygen. எல்லா மாநிலங்களிலும் நாம் பார்க்கிறோம் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை என்று சொல்லி. See, one of the scholars says that the worth of oxygen that we have every day is 13 lakhs. 13 lakhs rupees. நாம் worth of oxygen. நாம் ஆக்ஸிஜனை சுவாசிக்கிறதுடைய மதிப்பை நாம் ஒருவேளை நாம் கணக்கிடுவோமானால் இப்படியே ஒருவர் சொல்கிற 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆக்ஸிஜன் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இலவசமாக. 13 lakhs. 13 லட்சம். So yesterday I saw in the news that the central government has allowed private medical hospitals to collect 4 lakhs rupees for corona treatment. ஸோ மத்திய அரசாங்கம் இப்படியாக மருத்துவமனைகளுக்கு ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிற 4 லட்சம் ரூபாய் நீங்கள் ஒரு கொரோனா பேஷண்ட் இடத்துல நீங்க வசூலிக்கலாம் என்று சொல்லி. Minimum 4 lakhs rupees. குறைந்தபட்சம் 4 லட்சம் என்று சொல்லி. So one side there is no oxygen. ஒருவேளை ஆக்ஸிஜன் அங்கே இல்லாவிட்டால் sometimes there are no proper medical doctors. They also they have been affected. ஸோ ஒருவேளை ஒரு சரியான மருத்துவர் அங்கே இல்லாமல் போய்விட்டால் hospitals have shortage of doctors and nurses. மருத்துவமனைகள் நர்சுகளும் டாக்டர்களும் இல்லாமல் இருக்கிற காரணத்தால் there are no ventilators, no place in the ICU. இந்த ICU போன்ற காரியங்களிலே அதனுடைய உபகரணங்கள் இல்லாமல் இருக்கலாம். On the other hand,
4 lakhs rupees to be paid to get treatment for corona. ஆனா அடுத்த இடத்தை பார்க்கும்போது 4 லட்சம் ரூபாய் கொடுத்து கொரோனாவுக்கு நாம் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். And after getting healing from corona, somebody will have heart attack. அதே கொரோனாவிலிருந்து நம்ம சுகமடைந்த பிறகு இந்த பில்லை பார்த்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடும். And doctor will say you will be discharged today evening. மருத்துவர் சொல்ல இந்த மாலை நேரத்தில் நீங்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவீர்கள். How much I need to pay, doctor? உடனே நாம் கேட்போம் எவ்வளவு நாங்கள் பே பண்ண வேண்டும் என்று சொல்லி. Just 6 lakhs. அவர் சொல்ல 6 லட்சம் ரூபாய் மட்டும் தான். And again he will be admitted in the cardiology ward. அந்த 6 லட்சம் என்று கேட்ட உடனே திரும்ப இருதய பிரிவில் he'll have heart attack. ஒருவேளை நமக்கு இருதய நோய் வந்துவிடும். Everything is very expensive now. இந்த காலகட்டத்தில் எல்லாமே மிகவும் விலை உயர்ந்ததாக காணப்படுகிறது. Common people don't have access to the good medical treatment. சாதாரண மனிதர்களால் நல்ல மருத்துவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. So this is our high time to check our hearts whether we have any proud in the deep of our hearts. இந்த காலை வேளையிலே இந்த சரியான நேரத்திலே நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து மேட்டிமையான காரியங்களை நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறதா என்று சொல்லி. If you have proud for any aspect in your life, you just ask God to forgive you. So ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம காணப்படுமாயிருந்தால் இந்த காலையிலே ஆண்டவருடைய மன்னிப்புக்காய் நம்ம இடத்திலே கேட்க வேண்டும். Some people have proud because of their educational or influences in their lives. ஒருவேளை படிப்பின் நிமித்தமாக மற்ற காரியங்கள் நிமித்தம் ஒருவேளை பெருமை கொண்டிருப்போமாயின். Some people have proud because of their family background and the position that they are holding on. குடும்ப பெருமை நிமித்தமாக வகித்த பதவியின் நிமித்தமாக ஒருவேளை ஒருவருக்கு பெருமை காணப்படும். Some of us may have spiritual pride because of the talents that God has given to us. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகள் நிமித்தம் ஒரு சிலருக்கு பெருமை காணப்படும். But allow God to break every proud in your life. ஆனால் இந்த காலையிலே ஆண்டவர் அவைகளை உடைக்கும்படியாக நாம் அனுமதிக்க வேண்டும். When God breaks our proud, and he will prepare our heart for eternity. அந்த பெருமை ஆண்டவரால் உடைக்கப்படுமாயின் நாம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவோம். Hallelujah. Hallelujah. And thirdly, மூன்றாவதாக Psalm 78 verse 37. For the heart was not steadfast with him, or not loyal with him, nor were they faithful in his covenant. சங்கீதம் 78வது அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. And TPT, the Passion Translation, says that so quickly they wandered away from his promises, following God with your words and not with your hearts. Their worship was only flattery. Okay, so third heart is hypocritical heart. மாய்மாலம் கொண்ட இருதயம் மூன்றாவது குறிப்பு. Hypocritical heart. So மாய்மாலமான இருதயம். The hypocrisy should be uprooted from our Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மாய்மாலமான காரியங்கள் வேரோடு பிடுங்கி அழிக்கப்பட வேண்டிய காரியம். And Jesus seriously condemned the act of hypocrisy. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மாய்மான காரியங்களை அவர் மிகவும் கடினமாக அவர் சாடுகிறவராய் காணப்படுகிறார். In the Old Testament, according to the Old Testament, the idea of hypocrisy is the godless heart. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் இல்லாத காரியத்தை இப்படி ஒப்பிட்டு பேசுவார்கள். Somebody is a hypocrite, that means he doesn't have God in his heart. மாய்மாலம் கொண்ட இருதயம் உடையவர்களாய் இருப்பார்களே ஆனால் அவர்கள் ஆண்டவர் இல்லாத இருதயம் கொண்டவர்களாய் இருப்பார்கள். According to the Old Testament verses, hypocrisy means rebelling against God's laws. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது மாய்மாலமான கொண்ட இருதயம் உடையவர்கள் ஆண்டவரை எதிர்க்கிறவர்களாய் காணப்படுவார்கள். See, the hypocritic heart will generate wrongful acts. மாய்மாலமான இருதயம் கொண்டவர்கள் தவறான காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார்கள். Injustice and oppression will come out of hypocritical heart. So நீதி செய்கிறவர்களாய் இல்லாமல் அநீதி செய்கிற காரியங்களை அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். And Bible talks more about hypocrisy. வேதம் இப்படிப்பட்ட மாய்மான காரியங்களை குறித்து அதிகமாக சொல்லி இருக்கிறது. And we Christians have to keep ourselves away from the attitude of hypocrisy. கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட மாய்மாலமான காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். And quickly I would like to mention some of the acts of the hypocrite. இப்படிப்பட்ட மாய்மான காரியங்களை குறித்து ஒரு சில குறிப்புகளை இப்போது வேகமாக சொல்லுகிறேன். We have no time to read all the verses. You can note it down. Later on you can meditate. நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் அதை குறித்து தியானியுங்கள். And Matthew chapter 6 verse 1 says that மத்தேயு 6:1 இப்படியாய் சொல்லுகிறது. And never do anything before people to be seen by them. மக்கள் பார்க்கும்படியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதிருங்கள். So according to this verse we understand a hypocrite will act before people to be seen by them. முகஸ்துதி செய்யும்படியாக மக்கள் பார்க்கும்படியான காரியங்களை செய்கிறது என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு இந்த வசனம் சொல்லுகிறது. They want to pray only in the public.
மக்கள் மத்தியிலே பொதுஜனங்கள் மத்தியிலே அவர்கள் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி காரியங்களை செய்வது. They don't have private or single or personal prayers. தனிப்பட்ட முறையிலே அவர்கள் ஜெபிக்கிறமோ தனிப்பட்ட காரியத்தை செய்வதோ இல்லை. They want to give something to God, but they want everyone to see it. ஆண்டவருடைய காரியத்துக்கு கொடுப்பது மற்ற எல்லாரும் பார்க்க வேண்டும் என்ற நிலைமையில் அவர்கள் கொடுப்பார்கள். So if you do anything to be seen by people, that is hypocrisy. மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி செய்கிற காரியம் மாய்மாலமான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. Whether people are noticing it or not, God has been noticing everything whatever we are doing for him. மக்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ ஆண்டவர் பார்க்கிறார் நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து. Hallelujah. Hallelujah. And according to Matthew chapter 15 verse 7 and 9 we understand a hypocrite will do only lip service, not heart service. மாய்மாலமான இருதயம் உள்ளவர்கள் உதட்டின் வழியாக மாத்திரமே சொல்லுவார்கள். உதட்டின் வழியே மாத்திரம்தான் அவருடைய காரியங்கள் இருக்கும். உள்ளான இருதயத்தில் இருந்தவர்கள் செய்ய மாட்டார்கள் எந்த காரியத்தையும். In the local Tamil, if you have to say, அவங்கள வாயில் அல்வா கிண்டுவாங்க. ஹிப்போக்ரைட் என்ன செய்வாங்களா? வாயில் அல்வா கிண்டுவார்கள். They will have only lip service, not heart service. உதட்டளவிலே மாத்திரம்தான் அவருடைய காரியங்கள் காணப்படும். உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து எந்த காரியமும் காணப்படாது. Because God says that they are honoring me with their lips, but their heart is away, far away from me. உதட்டின் அளவிலே என்னை அவர்கள் துதிக்கிறார்கள், ஆனால் அவருடைய இருதயம் தூர காணப்படுகிறது என்று They never follow any commandments or precepts of God. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த எந்த ஒரு கட்டளையும் அவர் பின்பற்றவில்லை. If you worship God only through your lips and not with your heart, you are a hypocrite. ஒருவேளை நாமும் உதட்டளவிலே மாத்திரமே அவர் ஆராதகர்களாய் காணப்படுமே நாமும் மாய்மாலம் உள்ளவர்களாக. If you don't follow the biblical principle or biblical decree or commandment that God has written for us in the Bible, we are hypocrites. நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளும் நாம் அதை பின்பற்றவில்லை என்றால் நாமும் மாய்மாலமான இருதயம் கொண்டவர்களாய் காணப்படுவோம். According to 1 John chapter 4 verse 20, hypocrite will not love their brethren. 1 யோவானிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாய்மால இருதயம் உள்ளவர்கள் தன்னுடைய சகோதரனை நேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி. The Bible says very clearly, when you say I love you God, but don't love your brother or sister, you are a hypocrite. ஒருவேளை நாம் இப்படியே சொல்லலாம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய சகோதரனையும் நம்ம சகோதரியை நேசிக்கவில்லை என்றால் நாமும் மாய்மாலம் கொண்டவர்களே. If you cannot love your spouse or children or in-laws or your brothers and sister, you are a hypocrite. நம்முடைய உறவுகளையும் நம்முடைய துணையையும் நம்முடைய பிள்ளைகளையும் யாரையும் நம்மால் நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் நாமும் மாய்மாலம் கொண்டவர்களே. And when you hate them and come to the church and worship God with full of God, those worship will not be accepted. ஒருவேளை அவர்களை விரோதித்து நாம் இங்கே ஆலயத்திலே வந்து உள்ளார்ந்த மனிதனை நாம் ஆழ்ந்து ஆராதனை செய்தாலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆராதனை பிரியப்படுத்தாது. You may put offering in the offering box, but that will not be credited in heaven. காணிக்கைப்பட்டு நாம் எவ்வளவு பணங்களை செலுத்தினாலும் அது ஆண்டவருடைய பார்வையிலே மதிப்பிட முடியாது. Because we don't love our brethren. ஏனென்றால் நம்முடைய சகோதரனையும் சகோதரியை நாம் நேசிக்கவில்லை. And the hypocrite, according to Matthew chapter 7:5, a hypocrite will always look at the negative aspects of others. மாய்மாலமான இருதயம் கொண்டவர்கள் எப்போதுமே எதிர்மறையான காரியங்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. According to 2 Timothy chapter 3 verse 5, a hypocrite will do acting. மாய்மாலம் கொண்ட இருதயம் உள்ளவர்கள் எல்லா காரியங்களையும் வெளிப்பிரகாரம் மாத்திரமே செய்வார்கள். You just ask the question, do I have all these qualities in my spiritual life? இந்த காலையில் நம்மை நாம் பார்த்து கேட்கணும், இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் என்னுடைய இருதயத்திலே காணப்படுகிறதா? It's a relationship between you and God. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இந்த உறவிலே I may not discern who are the hypocrites and who are not. ஒருவேளை நாம் இப்படி பின்குறிப்பு கொடுக்க முடியாது யார் மாய்மாலம் கொண்டவர்கள் யார் மாய்மாலம் இல்லாதவர்கள் என்று சொல்லி. Because humans cannot understand the condition of the hearts of others. மற்றவருடைய இதயத்திலே காணப்படுகிற காரியங்களை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. You know the condition of your heart. நமக்கு மாத்திரமே தெரியும் நாம் யார் என்று சொல்லி. You know what is running inside. நம்முடைய இதயத்திலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு மாத்திரமே தெரியும். You know where you are in your spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு மாத்திரம் தான் தெரியும். So this is the day that God has given to us to check our hearts whether there are any hypocrisy or not. இந்த காலை வேளையிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும், ஏதாவது மாய்மாலம் நிறைந்த காரியங்கள் நம்முடைய இதயத்திலே இருக்கிறதா என்று சொல்லி. If there is any hypocrisy, you just ask God to forgive you and prepare yourselves for eternity. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாயமான காரியம் ஏதாவது நம்மிடத்திலே இருக்குமாயின் ஆண்டவரிடத்திலே கேட்டு மன்னிப்பை பெற்று ஆண்டவரை சந்திக்கும்படியா நாம் ஆயத்தப்பட வேண்டும். And finally, Proverbs 7:25. கடைசியாக நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 25வது வசனம். Don't let your heart turn aside to her ways and don't stray into her paths.
உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. See, Passion translates beautifully, says that, control your sexual urges and guard your hearts against lust. Don't let your passions get out of hand and don't lock your eyes onto a beautiful woman. Why would you want to even get close to temptation and seduction to have an affair with her? Very in detail explanation is given in the Passion translation. So I would like to mention another, the fourth important word is heart. Heart. நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியம் இச்சையான இருதயம் அல்லது வசப்படுகிற இருதயம். In this context we use the term heart as lust. இந்த இடத்துல இச்சை என்று சொல்லப்படுகிறது பாவத்தை குறித்ததான காரியத்துல. If our heart is filled with lust, we cannot prepare ourselves for eternity. இப்படியான இச்சை நம்முடைய இருதயத்தை நிறைத்திருக்குமானால் நாம் நித்தியத்திற்கு நம்மால் ஆயத்தப்பட And முடியாது. Old Testament, in the Old Testament, act was emphasized. So பழைய ஏற்பாடு நம்முடைய நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. If somebody has to be penalized according to the written law, they must have done something. அவர் ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்குமானால் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று But in the New Testament principle, you don't need to do anything to be penalized. புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது நாம தண்டிக்கப்படுவதற்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லி. Just attitude is enough to be judged. நம்முடைய எண்ணங்கள் போதும் என்ன நாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி தீர்மானிக்கப்படுவதற்கு. Because the Bible says if you look at a woman lustfully or looked at a man lustfully, you have already committed adultery with them. இச்சையோட பார்வையோடு ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியை பார்த்தாலே போனது நாம் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி. This is not only for the young people, but every one of us have to check our hearts. இது only இளைஞர்களுக்கு மட்டும் கொடுத்ததில்லை, இது எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. Never entertain temptation. It's a dangerous one and avoid it in the early stage. Temptation, never entertain temptation. சோதனைக்கு நாம் உட்படாதபடிக்கு நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையோர்களாய் இருக்க வேண்டும். When you yield yourself to the temptation, and the temptation will take you to the final stage. நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்மை விட்டு கொடுப்போமானால் நம்முடைய இறுதி கட்டத்திற்கு அல்லது நம்முடைய கடைசி கட்டத்திற்கு அந்த சோதனை நம்மை தள்ளி விடுகிறதாய் காணப்படுகிறது. Your end will be terrible. நம்முடைய இறுதி கட்டம் அதாவது கடைசி காலம் நமக்கு மிகவும் ஆபத்தானதாய் காணப்படும். And if you have lust in your heart, your 30 or 40 or 20 years Christian experiences will go in vain. ஒரே இச்சை போன்ற காரியம் நம்முடைய இருதயத்திலே காணப்படுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தோம் 20 30 40 வருடம் வாழ்ந்தோம் எல்லாம் வீணாக போய்விடும். It's our responsibility to know the danger zones and avoid it. நாம் நம்முடைய இருதயத்திலே பார்க்க வேண்டிய ஆபத்தான காரியங்கள் ஆபத்தான இடங்கள் எங்கே இருக்கிறது என்று சொல்லி. Never be alone with the opposite sex. நாம் எதிர்பாலினத்தோடு அதிகமாக பழகக்கூடாது. தனிமையாக இருக்கக்கூடாது. தனிமையில் இருக்கக்கூடாது. Don't think that pastor these are the principles to be told to the young people. நம்ம ஒரே இப்படி சொல்லக்கூடாது இளைஞர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி. This is for everyone. ஆனால் இது எல்லாருக்கும் பொதுவானது. Never be alone with the opposite sex. எதிர் தரப்பினரோட எப்போதும் அதிகமாக தனிமையில் இருக்கக்கூடாது. Apart from your wife, never touch anybody. மனைவியை தவிர மற்றவர்களை நாம் தொடக்கூடாது. Never send any text to a opposite sex after 11 o'clock. 11 மணிக்கு மேல எந்த ஒரு குறு செய்தியையும் எதிர்பாலினத்திற்கு நாம் அனுப்பக்கூடாது. See, we had a planning for Bible study for you young people. Only once we conducted. God's willing, coming days we'll conduct through Zoom. And one of the topic is after 10. நாங்கள் இப்படியாக யூத் பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வருகிற காலங்களில் அதை செய்ய போகிறோம். ஒரு தலைப்பு என்ன என்றால் 10 மணிக்கு பின்னால் அப்படின்ற ஒரு தலைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். After 10 your chemistry will work differently. நம்முடைய 10 மணிக்கு அப்புறமாக நம்முடைய உடலிலே வேதியியல் சம்பந்தமான காரியங்கள் மாறுபடுகிறதா காணப்படுகிறது. That is proven through research. ஆராய்ச்சியின் மூலமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. That's why most of the crimes have been committed in the night. அதனால தான் பல குற்றங்கள் இரவு நேரங்களில் நடைபெறுகிறதா காணப்படுகிறது. Because darkness in the night. So இருட்டு அந்த இரவு நேரத்தில் காணப்படுகிறது. And spirits are working very speedily to influence us or attack us. நம்மை தாக்கும்படியான பல அசுத்த காரியங்கள் அந்த நேரங்களில் உலாவிக் கொண்டிருக்கின்றன. So if you have your cell phone in your hand, you just use it safely and use it for constructive purpose. But never send any text or any messages after 11
to the opposite sex. ஒருவேளை நம்மிடத்திலே மொபைல் போன் இருக்குமாயின் 11 மணிக்கு மேல் நாம் ஒரு நல்ல காரியத்துக்கு மாத்திரமே பயன்படுத்த வேண்டுமே தவிர எதிர்பாலினத்துக்கு எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு செய்தியும் அனுப்பக்கூடாது. But the modern youth, they started to use their cell phone only after 11. ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை பார்க்கும்போது 11 மணிக்கு மேல தான் அவர்களுக்கு செய்திகளை அனுப்புவதற்கு உற்சாகம் வரும். And 1 o'clock, 2 o'clock, at 1 o'clock, 2 o'clock they are sending messages. இரவு 1 மணி 2 மணிக்கு கூட அவர்கள் செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். And early morning 10 o'clock they'll get up. அதிகாலை 10 மணிக்கு அவர்கள் எழுந்திருப்பார்கள். Change your lifestyle. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்ளுங்கள். Because you may be trapped by devil in that area. சத்ருவானுடைய கண்ணிலே நாம் அகப்பட்டுக் கொள்வோம். Keep your hearts very pure. இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். Impure or unclean heart will never inherit the kingdom of God. கர்த்தருடைய சன்னிதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கடினப்பட்டிருக்கிற அழுக்கான கந்தையாய் இருக்கிற இருதயத்தை உடையவர்கள். If your hearts are impure, you cannot listen the word of God. பரிசுத்த குலைச்சலோடு இருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்மால் கேட்க முடியாது. You cannot pray in God's presence. அவருடைய சன்னிதானத்திலே வந்து ஜெபிக்க முடியாது. You cannot worship God. அவரை ஆராதிக்க முடியாது. If your hearts are impure, you cannot have proper relationship with your people. பரிசுத்த குலைச்சல் நம்மிடத்தில் காணப்படுமாயின் நல்ல ஒரு உறவுகளை மக்களிடத்தில் நம்ம வைத்துக் கொள்ள முடியாது. And you will have guilty conscience. நம்மிடத்தில் ஒரு குற்ற மனப்பான்மை எப்பொழுதும் காணப்படும். At the end we will lose eternity. கடைசியிலே நாம் நித்தியத்தை இழந்து போய் விடுவோம். So check your heart. நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். And this morning God has spoken to our hearts very clearly regarding the conditions of our hearts. இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு தெளிவாக பேசியிருக்கிறார் நம்முடைய இருதயத்தினுடைய நிலைமை. As we are going to leave from this place, you remember one important word. I need to prepare my heart for eternity. இந்த ஸ்தலத்தை விட்டு நாம் போகிற வேளையில ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனை சந்திக்கும்படிக்கு என்னுடைய நித்தியத்திற்காய் நான் ஆயத்தப்படுகிறேனா என்று. God is going to come very soon. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர போகிறார். We believe that second coming will take place very soon. மிக சீக்கிரத்திலே இரண்டாவது வருகை இருக்க போகிறது. We don't know what will happen to us tomorrow. நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. This may be the last day for some of us. ஒருவேளை ஒரு சிலருக்கு இதுதான் கடைசி நாளாக கூட இருக்கலாம். We all are facing uncertainty in our lives. நிச்சயமில்லாத நிலைமையிலே காலத்தில் சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But let not your hearts be troubled. ஆனால் இருதயம் கலங்க வேண்டாம். Because our life is in the hands of God. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே இருக்கிறது. Our days are in the hands of God. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. Every second, every minute is in the hands of God. ஒவ்வொரு வினாடிகளும் நிமிடங்களும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. And nothing will take place without his permission. அவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு எதுவுமே நடைபெறாது. And no diseases, nobody can touch us without his control or his permission. அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு காரியங்களும் நம்மை தொடாது. So we Christians don't need to panic or fear about the pandemic that we are facing today. நோய் பரவலை குறித்து நாம் மனதளவிலோ உடலளவிலோ பாதிக்கப்பட தேவையில்லை. அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. You speak to the situations and tell them that my life is in the hands of God. அந்த காரியத்தை குறித்து நான் பேசணும் என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது என்று சொல்லி. But if God allow us to decides us to take from this world, it's fine. ஆண்டவர் ஒருவேளை நினைத்து இந்த காரியத்தில் நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். We are not going to worry about that. அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. Because Christians have conquered the death, the conditions of the death. நாம் அந்த மரணத்தை ஜெயித்தவர்களாய் கிறிஸ்துவிலே நாம் காணப்படுகிறோம். When we close our eyes on this earth, we open our eyes in heaven. இந்த பூமியிலே நாம் கண்களை மூடும் பொழுது பரலோகத்திலே நம்முடைய கண்களை திறக்கிறவர்களாய் இருக்கிறோம். But the question is, are you ready to inherit eternity in your life? ஆனால் ஒரு கேள்வி, நித்தியத்தை சுதந்திரிக்கும்படிக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? Let's all rise to our feet. எல்லாரும் எழுந்திருப்போமாக. We just give thanks to God for everything what இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. We praise your name, O God. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. You just check the conditions of your heart. நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. Your heart is hardening. நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்குமாயின் You just ask God to break it. ஆண்டவரே இதை உடையுங்கள் என்று சொல்லி கேட்போமாக. If your heart is haughty or greedy, ஒருவேளை பெருமை கொண்ட இருதயமாய் இருக்குமாயின் just ask God to forgive you. ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்று சொல்லி கேட்பேங்க. And if your heart, the condition of a heart is hypocrisy, ஒருவேளை மாய்மாலமான கொண்ட இருதயமாய் இருக்குமாயின், and if you are a hypocrite, ஒருவேளை நான் மாய்மாலக்காரனாய் இருப்பேனா ஆனால் just repent today. ஆண்டவரே என்னை மாற்றுங்க என்று சொல்லி கேட்போமாக. Confess everything in God's presence. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்வோமாக. Allow yourself to be touched by the presence of God. நாம் நம்மை விட்டு கொடுப்போம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தொடும்படிக்கு. And God will change us completely. ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக மாற்றுகிறாராய் இருக்கிறார். If your heart is very hot, நம்முடைய இருதயம் லட்சியான இருதயமாய் இருக்கிறதா? if it is filled with lust,
ஒருவேளை இச்சையான காரியத்தால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? And you cannot come out of that. You just ask God to help you to come out of that. நம்முடைய முயற்சினால் அதிலிருந்து நாம் விடுபட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதவியை நாம் கேட்கும் பொழுது we believe that God will help us today. எத்தனை பேர் நம்மால் சொல்ல முடியும் ஆண்டவர் இந்த நாளிலே அதிலிருந்து விடுதலை பெற நமக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி. This day is a day, special day for us. God has created to check our hearts and prepare for our eternity. இந்த நாள் நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற நாள், நம்முடைய நித்தியத்திற்காக ஆயத்தப்படுவதற்கு என்று சொல்லி. Yes, oh God. Let's all commit ourselves in God's hand. நாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். We worship you, Holy Spirit. Hallelujah. I'm coming back to the heart of worship when it's all about you. Let's collect when offering. It's all about you, Jesus. I'm sorry, Lord, for the things I've made. When it's all about you, when it's all about you, Jesus. I'm coming back to the heart of worship when it's all about you, when it's all about you, Jesus. I'm sorry, Lord, for the things I've made. When it's all about you, when it's all about you, Jesus. I'll bring you more than a song, but a song in itself, it's not what you have required. You search much deeper within, through the way things appear. You're looking into my heart. I'm coming back to the heart of worship when it's all about you, when it's all about you, Jesus. I'm sorry, Lord, for the things I've made. When it's all about you, when it's all about you, Jesus. Father, we thank you for speaking to our hearts very clearly this morning. ஆண்டவரே, இந்த காலைகளில் நீர் எங்களோட பேசினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Once again, you have reminded us of the conditions of our heart. இந்த காலைகளிலே எங்களுக்கு நீர் எங்களுடைய இருதயத்தின் காரியங்களை நினைவு ஊட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். If there is any unwanted thing in our hearts, ஒருவேளை தேவையில்லாத காரியங்கள் இருதயத்திலே காணப்படுமாயின், if our hearts are impure or unclean in your sight, உம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் இல்லாத இருதயமாய் இருக்குமாயின், and if there is any hypocrisy, the act of hypocrisy, ஒருவேளை மாய்மாலமான காரியமாய் எங்களுடைய இருதயம் காணப்படுமாயின், if there is any greedy or proud inside of our hearts, என்னுடைய பெருமைகள் எங்களுடைய இருதயத்திலே காணப்படுமாயின், Father, we pray that you will forgive us, O God. இந்த காலைகளில் எங்களை நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் கேட்கிறோம் இயேசுவே. Forgive the sins of our forefathers. எங்களுடைய முற்பிதாக்களால் வந்த பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக என்று சொல்லி Forgive கேட்கிறோம். the sins of our children, O God. எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக. Forgive the sins of our churches. எங்களுடைய சபைகளுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக. Have mercy upon us, O God. ஆண்டவரே, எங்கள் மீது கிருபையாய் இறங்குவீராக. We understand it's our responsibility to take time to be in your presence, to cry for the nation. இது எங்களுக்கு மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. எங்களுடைய தேசத்திற்காய் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிப்பது ஆண்டவரே. Father, we need your intervention in our nation and our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய தேசத்திலும் உம்முடைய குறுக்கிடுதல் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். We need your intervention in our nation. ஆண்டவரே, உம்முடைய இடைப்படுதல் உம்முடைய குறுக்கிடுதல் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். You come down and do something special in our nation. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்கு உம்முடைய காரியங்களை நீர் செய்யும்படியா உம்முடைய இடத்தில் நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் அப்பா. Let our political leaders and the nation bow before you and accept that you are the one who can put an end for everything, O God. எங்களுடைய அரசியல் தலைவர்களோ எங்களை வழிநடத்துகிறவர்களோ தெளிவாக நீர் மாத்திரமே எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளும்படியா நீர் செய்வீராக. Father, we thank you for reminding us to prepare ourselves for eternity. இந்த காலையிலே நீர் எங்களுக்கு உணர்த்தின கிருபைக்காய் நன்றி. எங்களுடைய நித்தியத்திற்காய் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. We understand we may be living on this earth maximum for 80 or 90 years, O God. இந்த இடத்திலே நாங்கள் இந்த பூமியில 80 வருடங்களோ 90 வருடங்களோ ஒருத்தர் நாங்களே வாழ முடியும். Eternity is very long. ஆனால் நித்தியமா நீண்ட காலமாய் வாழ்வது. And crores of years we are going to be with you. கோடிக்கணக்கான ஆண்டுகள் உம்மோடு கூட வாழ போகிறோமே. Help us, O God, to focus on eternity. அப்பா, எங்களுக்கு உதவி செய்வீராக. நித்தியத்தை
குறித்ததான கரிசனை உள்ளவர்களாக We pray that இருப்பதற்கு, let our hearts focus on eternity. எங்களுடைய இருதயம் நித்தியத்தை குறித்து சிந்திக்கிறதா இருப்பதற்கு உதவி Help us, செய்வீராக. O God, to keep our focus, our things on, our minds on the things above. எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய சிந்தனைகளுடைய, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றும் நித்தியத்தை குறித்ததான காரியத்திலே இருப்பதற்காக உதவி We believe செய்வீராக. that you have clearly spoken to the people, and we believe that the Spirit of God will continue to work in the lives of our people, O God, so that we can be prepared to meet you in the air or prepare for eternity. இந்த காலையிலே எங்களோடு கூட நீர் தெளிவாக நீர் பேசின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் கூட நீர் பேசி எங்களுடைய நித்தியத்தை நாங்கள் இழந்து விட போகாதபடிக்கு நித்தியத்தை குறித்ததான கர்சனை உள்ளவர்களாக, அக்கறையுள்ளவர்களாக நாங்கள் எப்பொழுது இருக்கும்படிக்கு என் தேவனை கர்த்தர் நீர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். We bless everyone in the name of Father, Son, and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறோம். You keep all of us under your loving wings, O God. உங்களுடைய பரிசுத்த அன்பின் சிறகுகளுக்குள்ளாய் நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. And we want to experience divine protections in our lives. உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்வீராக. We give glory and honor to your name. எல்லா துதியும் கனத்தையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நம் பிதாவே, ஆமென். Amen. The grace of our Lord Jesus Christ, the love of the Father, the fellowship, and the sweet communion of the Holy Spirit be with us and be with all the servants of God. Amen. God bless you.